ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்காக சேனக்கிழங்கை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு துண்டு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் அளவுக்கு, வரமிளகாய் 3, காரம் வேணும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கருவேப்பிலை தாளிப்பதற்கு ஒரு கொத்து, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதையெல்லாம் நம்ம பச்சையாகவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இந்த சேனக்கிழங்கு எண்ணெயிலேயே வதக்கிறப்ப இந்த மக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் அளவுகள் சொன்னேன் இல்லையா, அந்த அளவுகளில் அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கோங்க. பெரட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் அதில் சேர்த்து இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாலக்காட்டு சேனைனா சீக்கிரம் வெந்துடும். பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டு காய் ஒரு அரை பதம் அளவுக்கு நல்லா வெந்து கொதிக்கிறப்ப இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வரன்னு வறுத்து எடுத்திங்கன்னா நம்ம மட்டனில் செய்கிற கறி மசால் மாதிரி இது சேனக்கிழங்கு மசால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காய் விட்டு இறக்குனிங்கன்னா வாசனையோட சூப்பராக சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தாளித்த சாதம் எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.